நம்ம வீடியோவில் ரேஷன் கடை பச்சரிசியை வச்சு நல்லா சாஃப்டான அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த அதிரசம் செய்கிறதுக்காக 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது ரேஷன் கடை பச்சரிசி. நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசியை கூட பயன்படுத்திக்கலாம். எடுத்திருக்க பச்சரிசியில் நல்லா தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 டைம் நல்லா பிசைஞ்சு நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த அரிசியை மூடி போட்டுட்டு நீங்கள் 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஊற வச்ச அரிசியை நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே அரிசி ஊறிடுச்சு. 3 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்படி நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு காய போடும்போது உங்களுக்கு ஈஸியாக அரிசி காஞ்சிரும். இதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணியை விரிச்சிட்டு நீங்கள் இந்த அரிசி எல்லாமே கொட்டி காய வச்சுக்கோங்க. இந்த அரிசியை நீங்கள் காய வைக்கிறதுக்காக வெயில் எல்லாம் கொண்டு போய் காய வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே உள்ள ஃபேன் காற்றுலே நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி இந்த மாதிரி வெள்ளை துணியில் நல்லா பரப்பி விட்டுருங்க. இந்த அரிசி காய்கிறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15லேருந்து 20 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சுருங்க. இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா உணர்ந்து இந்த அரிசி கையில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கையில் ஈரம் ஓட்டாத அளவுக்கு இருக்கணும். இந்த அரிசியை காய போட்டதுக்கப்புறம் அப்பப்போ கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு அரிசி ஈஸியாக காஞ்சிரும். அரிசி காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் இந்த அரிசி மட்டும் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் இது கரெக்டான பக்குவம். இதுக்கப்புறம் இந்த அரிசியெல்லாம் எடுத்துருங்க. இதுக்கு மேலே நீங்கள் காய விடக்கூடாது. அரிசியில் லைட்டான ஈரப்பசம் இருக்கணும். அந்த அளவுக்கு அரிசி இருந்தால் தான் உங்களுக்கு அதிரசமாகவும் நல்லா நுணுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அரிசியை ரெடி பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது எப்போதுமே இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அரைப்படாது. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த கொஞ்சம் அரிசிக்கே அரைச்சதும் எந்த அளவுக்கு மாவு வந்திருக்குன்னு. இப்போ கையில் எடுத்து பாருங்கள், அரைச்ச மாவை இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக இருக்குது. இதுக்கப்புறம் அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு ஜல்லடியில் நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கீழே ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மாவு ஜலிக்கிற ஜல்லடையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் மாவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி செய்யும் போது உங்களுக்கு மாவு எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈரமான அரிசியை அரைச்சதுனால அப்பப்போ கெட்டிகளாக இருக்கும். நீங்கள் கையை வச்சு நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி மாவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜலிச்ச மாவில் எந்த அளவுக்கு குருணையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த குருணையை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். திரும்பவும் நீங்கள் அரிசி அரைக்கும் போது அதோட சேர்த்தே அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா அரிசியுமே நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அதிரசத்துக்கு வெள்ளைப்பாகு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த அதிரசத்துக்கு நீங்கள் 1 கிலோ பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ நுணுக்கி வச்ச வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்குமே அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டுருங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுமே வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு அதிரசம் சாப்பிடல கல் தூசி எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருந்த வெள்ளை தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த வெள்ளை தண்ணி நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த அதிரசத்துக்கு நீங்கள் வெள்ளைப்பாகு மட்டும் கரெக்டாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இந்த வெள்ளைப்பாகு கம்பி பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து விடுங்க. இப்படி விடும்போது உங்களுக்கு தண்ணியோட கரையாமல் கையில் எடுக்கும்போது இந்த அளவுக்கு நெல்லுன்னு நல்லா தக்காளி மாதிரி வரணும். இந்த வெள்ளைப்பாகு இந்த மாதிரி திரட்டி எடுக்கும்போது உங்களுக்கு கையில் திரண்டு வந்ததுன்னா இது கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதிரசம் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கம்பி பதம் செக் பண்ண தெரியலன்னா இடையில இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் விட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக கம்பி பதம் செக் பண்ண வரும். இப்போ அதிரசத்துக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளைப்பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவும் சுக்கும் சேர்ந்த பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ சுக்கு ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நுணுக்கி வச்சுருக்க பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளைப்பாகில் சேர்த்துக்கோங்க. அதிரசத்துக்கு நீங்கள் மாவு ரெடி பண்ணும்போது இந்த வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும்போதே நீங்கள் எல்லா அரிசி மாவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடணும். வெள்ளைப்பாகை நீங்கள் ஆற விட்டுறக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அதிரசம் பிரியாமல் ரொம்பவே சூப்பராக வரும். அதிரசத்துக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆனதுமே நீங்கள் உடனே இந்த மாதிரி பச்சரிசி மாவை சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா சூடாக இருக்கும்போதே கலந்து கொடுத்து வச்சுருங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு அதிரசம் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ எல்லா அரிசி மாவுமே இந்த வெள்ளைப்பாகில் சேர்ந்தாச்சு.
இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இது வந்து அதிரசத்துல நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கும். எள்ளு சேர்த்துட்டு இந்த மாரி நல்லா கலந்து குடுத்துருங்க. இந்த அதிரசம் மாவ இந்த அளவுக்கு நீங்க ரெடி பண்ணிட்டு சுத்தி வலிச்சு விடுறீங்களா, கை போட்டு நீங்க வலிச்சு விடக்கூடாது. இந்த மாரி கரண்டினாலே வலிச்சு விடுங்க. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிரசம் மாவு 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். நீங்க கை போட்டு வலிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு அதிரசம் மாவு சீக்கிரமாவே கெட்டு போயிரும். இந்த அளவுக்கு நீங்க நல்லா அதிரசம் மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேல 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கரண்டினால நீங்க மேலே பரப்பி விட்டுருங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு அதிரச மாவு காயாம ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இந்த அதிரச மாவை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு வெள்ளை துணியை போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிருங்க. இந்த அதிரச மாவு குறைஞ்சது 1லேருந்து 2 நாள்னாலும் இப்படியே நல்லா மாவை புளிக்க வச்சிருங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு அதிரசம் நல்லா சாஃப்டா வரும். இப்போ 2 நாளைக்கு அப்புறம் நான் அதிரச மாவை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு கெட்டியா இருக்குன்னு. இந்த அதிரச மாவை நீங்க ரெடி பண்ணும்போது பார்க்கையில தண்ணியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 2 நாள் கழிச்சு எடுக்கும்போது மாவு இந்த அளவுக்கு நல்லா இறுகி போய் கெட்டியா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த அதிரசம் செய்யறதுக்காக ஒரு வாழை இலையில லேசா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பால் கவர் கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன உருண்டை மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி இலையில வச்சு லேசா நீங்க தட்டிக்கோங்க. ரொம்பவும் லேசா தட்டக்கூடாது, ஓரளவுக்கு கனமாவே இந்த அளவுக்கு நீங்க தட்டிக்கோங்க. இப்போ தட்டின மாவுல லைட்டா நடுவுல ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதிரச மாவு இந்த அளவுக்கு ரெடி ஆயிருச்சு. ரெடியான அதிரசத்தை ஒவ்வொன்றா நீங்க காய வச்சிருக்க எண்ணெயில சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயை நீங்க காய வைக்கும் போது அதிகமான சூடா காய வைக்க கூடாது, லேசான சூடா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிரசமா இந்த மாதிரி நீங்க எண்ணெயில சேர்த்துக்கோங்க. அதிரச மாவை நீங்க எண்ணெயில சேர்த்ததுமே நல்ல ஸ்டவ்வை குறைச்சி வச்சிருங்க. இப்படி குறைச்சி வச்சு நீங்க அதிரசம் பொரிக்கும் போது தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் வெந்து வெளியில பாக்குறதுக்கும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரும். இந்த அதிரசம் நீங்க எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் அதிகம் டைம் எடுக்காது. நீங்க அதிரச மாவை ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த அதிரசம் பொரிச்சு எடுக்கிறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ பாருங்க எல்லா அதிரசம் இந்த மாதிரி நீங்க எண்ணெயில இருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா செவக்க விட்டு நீங்க அதிரசம் எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா அதிரசமுமே நீங்க ரெடி பண்ணி ஒரு ஈரம் இல்லாத டப்பால போட்டு வச்சுக்கோங்க. இந்த அதிரசம் நீங்க உடனே சாப்பிட்றத காட்டிலும் மறுநாள் சாப்பிடும்போது தான் இதோட சுவையே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப ரேஷன் பச்சரிசியை வச்சு எப்படி ஒரு சாஃப்டான அதிரசம் செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்திருக்கோம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சமையல் டிலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.